வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். முதல் வீடியோவில் நாங்கள் பார்த்துட்டு ஃபாரஸ்ட் பார்க் பார்த்துட்டு இப்போ ஹோட்டலுக்கு போய் கொண்டிருக்கேன். ஹோட்டலுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக பேக்குகளை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்கு தான் போகணும். ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் அடுத்ததாக போகிற இடம் சிட்னிக்கு இடையில் ஒரு ரான்சிட் இருக்குது தாய்வானில் ஏர்போர்ட்டில் கொஞ்சம் நேரம் நிற்பேன். தாய்வானுக்கு போயிட்டு தாய்வான்லேருந்து சிட்னிக்கு போக போகிறேன். இப்போ நான் நிற்கிற ஏரியாவில் உள்ள ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருந்தது. அந்த மார்க்கெட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறதால போய் பார்க்க போகிறேன். இப்போ மதியம் 12 மணின்றதால இந்த மார்க்கெட்டில் மக்கள் சாப்பாடு பண்ணுறதுக்காக வந்து கொண்டிருக்கிறத சொன்னவன். அந்த மக்கள் என்ன செய்யணும், அந்த மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குன்றதை குயிக்காக ஒரு டூர் பண்ணிவிட்டு அந்த டூர் முடிஞ்ச உடனே நாங்கள் ஏர்போர்ட் போகிறத பற்றி உங்களோட சொல்கிறேன், எப்படி ஏர்போர்ட்டுக்கு போகிறோன்னு சொல்லி. இப்போ மார்க்கெட்டுக்கு வந்தீங்களோட இங்கே சாப்பாடு சாமான் மற்றது லோக்கல் ஐட்டம்ஸ் கிணக்கு இருக்கிறத பார்க்கறதுக்கு இருந்தது. இந்த மார்க்கெட்டுகளில் நீங்கள் போய் தாய்லாந்து உடுப்பு வகைகள் அல்லது தாய்லாந்து சாப்பாடுகள் நீங்கள் சாப்பிடலாம். அதாவது ரோட் ஃபுட் எல்லாம் இந்த மார்க்கெட்டில் இருந்ததை பார்க்கத்தக்கதாக இருந்தது. இது தாய்லாந்து சிட்டிக்கு கிட்டே இருந்ததால் தான் நான் போகத்தக்கதாயம் இருந்தது. நான் குயிக்காக அந்த வீடியோக்களை மூவ் பண்ணினேன். ஏனென்றால் கண்டினியூஸாக அடுத்தடுத்ததாக நான் எங்கே போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இந்த மார்க்கெட்டில் மதிய நேர சாப்பாடு வாங்குறதுக்காக அதுக்கு பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்க பல மக்கள் இங்கே நிற்கிறத பார்க்கத்தக்கதாக இருந்தது. நான் சாப்பாடு ட்ரை பண்ணல, ஏனென்னா ஏர்போர்ட்டில் போய் லோஞ்சில் சாப்பிடுவோம்ன்ற ஒரு யோசனை இருந்ததால் இங்கே சாப்பாடு ட்ரை பண்ணல. செக் அவுட் பண்ணிட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஏர்போர்ட்டுக்கு ட்ரெயினில் போகிறது பிளான் பார்ப்போம். அங்கே போய் ட்ரெயின் எடுக்கிறாண்டு 1 கிலோமீட்டர் வாக்கிங்கில் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ வெளிக்கிட்டாச்சு, மெட்ரோ ஸ்டேஷனை நோக்கி போய்கொண்டிருக்கேன். மெட்ரோ ஸ்டேஷன் பாருங்க இவ்வளோ பெருசாக கட்டிருக்கேன். மேலே மெட்ரோ போகுது, இடையில் மக்கள் இருக்கத்தக்கதை மக்கள் ஒர்க் பண்ணத்தக்கதை தான் கட்டியிருக்கேன். இப்போ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நேராக நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம். மெட்ரோ ஸ்டேஷனில் எப்படி டிக்கெட் எடுக்கிறது, அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு எப்படி போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இந்த ஹோட்டல்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன். இதில் போட்டிருக்கு 3ஆவதுக்கு போனால் டிப்பாச்சர்ண்டு, மேலே வந்துட்டோம் டிப்பாச்சர். அதாவது டிப்பாச்சர்ன்றது இங்கேருந்து மெட்ரோ வலிக்கிடும். அந்த மெட்ரோ எங்கெங்கே ஓடுது, அதாவது இங்கே பேங்காக் மாஸ் டிரான்ஸ்போர்ட் எங்கெங்கே போகுதுன்னு சொல்லி இந்த மேப்பில் இருக்குது. நீங்கள் வந்தீங்களோன்னா மேப்பை பார்த்து நீங்கள் எங்கெங்கே போக போகிறீங்களோன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் போய் டிக்கெட் எடுக்க போகிறேன். ஏர்போர்ட்டுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு 35 பாத் அங்கത്തെ காசு சொல்லியிருந்தேன். 35 பாத்தை கொடுத்தோடனே ஏர்போர்ட்டுக்கு டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட் எடுத்துட்டு சரியான பிளாட்ஃபார்மில் போய் ஏறினா நேராக எங்களை கொண்டே ஏர்போர்ட்டில் இறங்கும். நான் இப்போ போய்கொண்டிருக்கேன். நான் போவைக்கையே ஒரு ட்ரெயின் வந்து கொண்டிருந்தது. அந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரெயினுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணி கொண்டிருப்பேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து தான் போகிறேன். இந்த ட்ரெயினை தான் நான் மிஸ் பண்ணேன். ஏனெண்டா நான் ஒர்க் பண்ணி முன்னுக்கு போய் ஏறுவோம், முன்னுக்கு போக கிடையில் ஃபுல்லாக ட்ரெயின் லோட் ஆகி போய்கொண்டிருக்குது. இங்கே நிற்க மாட்டேனேன். இது சிட்டி லைன், ஏர்போர்ட் டு சிட்டி லைன் தான் இந்த ரோட். இந்த ட்ரெயின் போகிறது. ஸோ இங்கே 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குமெண்டாங்க. மேலே பார்த்தீங்களோன்னா தெரியும். இதுக்கு பிறகு 1 மணிக்கு
ட்ரெயின் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தது. நான் இப்படி கிட்ட வந்து வீடியோ எடுக்க அங்கே உள்ள செக்யூரிட்டி கார்டு வந்து சொன்னவ கிட்ட இருந்து வீடியோ எடுக்க இல்லாது தூரத்துக்கு போய் நில்லுங்கன்னு சொல்லி. இனி கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் ட்ரெயினில் தான் நாங்கள் போகிறத பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த இடத்துலேருந்து நெக்ஸ்ட் அங்கே போகிறது ஏர்போர்ட்டுக்கு போய் இறங்கிட்டு அங்கே என்னென்ன செய்து நாங்கன்றதை வெட்டி பார்ப்போம். இப்போ இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே க்ரௌடியாக வந்தது. நாங்கள் அந்தந்த இடங்களில் ஆக்களுக்கு இறங்குறதுக்கு இடம் விட வேணும். நான் போய்க்க அங்கே ஒரு இடமும் இருக்கிறதுக்கு இடம் இல்லாததால் நின்று கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு போவோம்னு யோசிச்சுட்டு போய்கொண்டிருக்கேன். கொஞ்ச நேரம் பாருங்க. இது நாங்கள் ஏர்போர்ட் போகிற வழியில் எப்படி பில்டிங்குகள் எப்படி இடங்கள் இருந்ததுன்னு சொல்லதை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பாருங்க. ஏர்போர்ட் போன உடனே நான் உங்களுக்கு அடுத்தது என்னென்ன ஏர்போர்ட்டில் செய்தேனான்னு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏர்போர்ட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். சுவர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது இந்த ஏர்போர்ட்லேருந்து எந்த நாட்டுக்குமே நீங்கள் ஃப்ளைட் எடுக்கத்தக்கதாக இருக்கும். ஆசியாவிலேயே 11வது பெரிய ஏர்போர்ட் தான் இந்த ஏர்போர்ட். இங்கே வந்து இறங்கி அடுத்ததாக நான் செக்இன் பண்ண போகிறேன். செக்இன் பண்ண போயிட்டு அந்த செக்இன்னில் என்னென்ன நடந்ததுன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களோட கதைக்கிறேன். அது உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி செக்இன் செய்கிறது, அதுக்கு பிறகு என்னென்ன இடங்களுக்கு போனாங்களோ எப்படி ப்ரியாரிட்டி செக்கிங் எடுக்கிறது என்றதை பற்றியெல்லாம் உங்களோட நான் டீட்டெயிலாக கதைக்கிறேன். வாங்க அடுத்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவை பார்த்தீங்களோண்டா உங்களுக்கு தெரியும். இப்போ மக்கள் கூட்டமாக போகிறத பார்க்கறதுக்கு இருக்கும். இந்த ஏர்போர்ட் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கிறது இங்கே. எனிவே, இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.